கரிநகரி முகத்து வீடு கணபதி காப்பதாமே மாட்டிலே ஏறும் ஈசன் மலரடி தன்னை போற்றி சரி கேட்டுமா முகத்தாய் என்று அம்மா குமுதன் ஆதித்த நீலன் சரி ஏட்டிலே எழுதிடுமாயன் சரிதான் சித்தினால் இங்கு வாங்கி சரி காட்டிலே கோட்டை வைத்த முத்தாரம்மன் கதை பாடலுற்று ஒரு முத்தே முத்தே உலகெங்கும் ஆழ முத்தை சரி திருமுத்தை இளம்பிறையே தேவாதி தேவர்கள் போற்று முத்தே மறுமுத்தி ரகுராமன் மலரு கரந்தரித்த முத்தை சரி ஸ்ரீ முத்தாரம்மன் என்றால் சூழ்ந்த வினையெல்லாம் அகன்றோடி போய்விடுமே உலகினை ஒன்றாக நின்ற மதாவே உலகினை ஒன்றாக நின்ற மதாவே நல்ல சோரை இந்த மாலை அம்மா பொருளை இந்த சோரி இந்த மாலை அம்மா பிறவியுடன் உணர்ந்தைய பிறவி கதை பாடு உணர்ந்தைய பிறவி கதை பாடு இளையமாண்டியனுடன் ஆடி உரையாயே இளையமாண்டியனுடன்
ஆமா. இந்த உலகத்தில் 7 சமுத்திரங்கள் உள்ளது. எதுவெல்லாம் உள்ளன? ஒன்றாவது கடல் ஒரு கடல். சரி. இரண்டாவது கடல் கர்ப்ப சாஸ்தி கடல். ஆமா. மூன்றாவது கடல் முத்துக்கடல். சரி. நான்காவது கடல் ரயில் கடல். ஐந்தாவது கடல் அகில புவன ரட்சகராக வீற்றிருக்கக்கூடிய பெருமாளாகி திருமால் அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பாற்கடல். ஆறாவது கடல் சரி. அழகிய நல்ல தண்ணீர் கடல். சரியா? அதே சமயம் இத்தனையும் சுமந்து இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம். சரி. அந்த பெருங்கடலை அம்மா பெருங்குடலுக்கும் ஒப்பிடலாம். பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளவோ மலையில் போய் தண்ணீர் வருது. இந்த தண்ணீர் எல்லாம் ஒரு குளத்தில் போய் சேர்ந்ததுன்னு சொன்னால் குளமுடன் சுகர் அடிச்சுட்டு போயிடும். அது போன்று பாருங்க, கடலில் சென்று செல்கின்ற பொழுது எவ்வளவு நீர் வந்தாலும் கடல் வாங்கி கொண்டே இருக்கும். அது போன்று ஒரு மனிதன் பிறந்து 50 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 110 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, இந்த குடல்ல போட போட வாங்கிட்டு இருப்பதை தவிர வேண்டாம்னு ஒரு நாளும் ஒருபோதும் சொல்லவே சொல்லாது. இந்த குடலும் சரி, அந்த கடலும் சரி. அதான் 7வது கடலை இந்த பெருங்குடலுக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். அந்த பெருங்கடலில் 2 நாடு வந்து இருக்கின்றது. சரி. 8 நாட்டில் வடபுறத்திய பூமி. ஆமா. அந்த பூமியில ஒரு பாறை. சரி. பாறையில் ஒரு கரையாமுச்சு. ஆமா. கரையாமுச்சு என்ன இருக்கும்? தங்க கட்டி வெள்ளி கட்டி. வேற என்ன இருக்கும்? இல்ல வைரம் கூட சேர்ந்து இருக்கும். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. என்ன கரையாமுச்சு தங்கமும் வெள்ளி இருந்தனா அம்மா அந்த வேலை இப்படி 70,000 வராது. அப்ப கரையாமுச்சு என்ன இருக்கும்? கரையா இருக்கும். சபாஸ். கரையா மட்டுமா இருக்கும்? சரி. கரையானை சாப்பிடுவதற்கு என்று அம்மா குடியிருக்குமா கொடியனாகும். அத ஒன்றை தின்று ஒன்று வாழ்வதுதான் இந்த உலகத்துடைய இயற்கை தானே. அப்படி இந்த கரையாமுற்றில் ஒரு நாணி பொன்னின்னு சொல்லக்கூடிய சரி பாம்பு ஒன்று வசித்து வந்தது. சரி. அந்த பாம்புடைய வாயிலே சரி ஒரு கலசம் ஒன்று பிறந்தது. அம்மா இந்த அமுத கலசம் தந்தை ஆமா பாருங்க, 2 வரைக்கும் யார் ரொம்ப திண்டார்கள்? அந்த மீதே கலசம்
கண்டார். அம்மா தன்னுடைய கையில் வைத்து ஆலோசனை செய்து பார்க்கின்றார். சரி இந்த கலசமானது இந்த பாம்புடைய வாயில் இருந்தபடியினால் அம்மா இந்த கலசத்துல என்ன இருக்கும்? பாயாசமும் பஞ்சாமிரதமும் இருக்கும். பாம்பு வாயில பாயாசம் பஞ்சாமிரதமா இருக்கு. பாம்புடைய வாயிலே கொடிய நெஞ்சு இருக்கும். கொடிய விஷம் இருக்கும். யாருக்காவது உதவுமா? இந்த கொடிய நெஞ்சானது இந்த தானவர்களுக்காகாது, தவமுடிவுகளுக்காகாது, மாணவர்களுக்காகாது, மரங்கள், செடிகள், கொடிகள், புல் பூண்டுகள் எந்த ஒரு உயிரினத்திற்கும் இந்த கொடிய நெஞ்சானது ஆகாது. எவருக்கே உதவாது என்று சொல்லி சரி இந்த ஆதிசக்தி மகாமுனிவர் சரியா அமிர்த கலசத்தை கையிலே வைத்து அம்மா 5 எழுத்து மந்திரத்தை ஒரு கொடுத்தார். சபாஷ் 5 எழுத்து மந்திரம் என்றால் நமச்சிவாய சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை மகாமுனிவர்கள் உச்சரிக்கிற பொழுது அவர் சொல்லக்கூடிய மந்திரத்தை மகிமையால் சரியா 7 அரைக்கு பண்ணி பிறந்தார்கள். சபாஷ் மகாமுனிவரின் மந்திரத்தின் மகிமையால் 7 கிறுக்கி பெண் வந்து பிறந்தார்கள். அதான் உனக்கு காது கேட்கல செம்மையை உனக்கு ஒரு காலம் சீக்காது இன்னொரு காலம் கேட்காது. சரி இவர் உனக்கு தான் கேட்கல. 7 அரைக்கு பண்ணி பிறந்தார்கள். கொஞ்சம் அரைக்கின்னு சொன்னது அண்ணனுக்கு கிறுக்கின்னு கேட்டிருக்க அவ்வளவுதான். கேட்க உனக்கு அம்மா யார் யாரெல்லாம் வந்து பிறந்திருக்கு நபருங்க? யாரெல்லாம் வந்து பிறந்தார்கள்? நீலி நீலி என்றொருமே நீலி என்றொருமே நாளை நாளை என்றொருமே நீலி சொல்லி என்றொருமே மாறி சொல்லி சொல்லி என்றொருமே மாறி சொல்லி சொல்லி என்றொருமே சரி 7 அரைக்கு பண்ணி பிறந்தார்கள். யாரெல்லாம் வந்து பிறந்தார்கள்? நீலி நீலகண்டி காளி காளாஸ்திரி பாலி சூடி செல்வி என்று 7 பெண்கள் வந்து பிறந்தார்கள். சரி பெண்களை பார்த்தபோது சக்தி மகாமுனிவர் பார்த்தார். சரி இந்த 7 அரைக்கு பண்ணி வளர்க்க முடியுமா? எம்மோ ஒரு பொண்ணை வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கும் ஒரு பொண்ணை வச்சு காலத்தை கழிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட சிக்கலா இருக்கு. கட்டி வச்சதும் சமாளிக்க முடியும், பெற்றதும் சமாளிக்க முடியும். பெற்றெடுத்ததையும் சமாளிக்க முடியல, கட்டி வச்சதையும் சமாளிக்க முடியல. அதுவும் இந்த 7 அரைக்கு பெண்களுக்கு இந்த வயதான காலத்துல இந்த காட்டுக்குள்ள போய் நாம எந்த மரத்துல ஏறி காய்களையும் கனிகளையும் கலைகளையும் கொண்டு போட முடியும்? அவர் சோறு பண்ணி கொடுக்கூடாதா? காய் கனி தான் போடணும். நாட்டுக்குள்ளே வாழக்கூடியவர்கள் முனிவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, அங்கு கிடைக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் உண்டு வாழ்வார்கள். சரி அது அருமையான உணவு, இலவசமா கிடைக்கும். உனக்கு கிடைக்குமா? காயும் கனியும் கிழங்கும் கிடைக்குமா? வேலைக்கு போக வேண்டாம். சரி சும்மா காட்டுக்குள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கலாம். அம்மா அப்பதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைமா, தொல்லை இல்லாத வாழ்க்கை. சரி பிரச்சனைகளை கரண்ட் பில் கட்ட வேண்டாம், அம்மா வீட்டு வாடகை கொடுக்க வேண்டாம், தண்ணிக்கு புல்லு கட்ட வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. எல்லாம் இயற்கை அன்னை இறைவனுடைய படைப்பில் அப்படியே கொடுத்து கொண்டே இருப்போம். நாம் வாங்கி என்ன செய்யலாம்? அழகா அறிந்து கொண்டே இருக்கலாம். நல்லா சாப்பிட்டு தூக்கலாம். சபாஷ் இந்த சக்தி மகாமுனிவர் வந்தார். சரி இந்த பெண்களை வளர்க்க முடியாது என்று சொல்லி அம்மா அந்தரத்தில் மறைத்து விட்டார். சரி இப்படி மறைந்திருக்கு. அம்மா 7 அறைக்கு பெண்களுமே கானகத்தில் வளர்ந்து வருகின்றார்கள். சரி வளர்ந்து வரக்கூடிய சமயம் சரிதான் 7 பெண்களும் பக்குவதி பெண்ணானார்கள். ஆமா சொல்லி வச்ச மாதிரி 7 பேரும் அப்படி ஒரே நாளையில மேஜர் ஏறி அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்தாங்க. ஏன் கீழே உட்கார எவ்வளவு இடம் இருக்கு? மறு சொல்லுவாங்கல்ல, மேஜர் ஆயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, பருவப்படை விட்டார்கள். பருவமழைக்கு விட்டார்கள். அதான் ஒரு சில பேர் அப்படி மேஜர் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அது வேற மொழி சொல்லி இருந்தா அப்படி சொல்லி பழக்கப்பட்டாங்க. ஆமா இந்த 7 அறைக்கு பெண்களும் பக்குவதி பெண்ணானார்கள். சரி இந்த பெண்கள் பாருங்க 7 பேரும் பேசிக்கிட்டார்கள். என்ன பேசிட்டார்கள்? அடி செல்வி, என்னடி இந்த கானகத்தில் எவ்வளவு நாளைக்கு இப்படி தன்னமரியாதையாக இருப்பது? சரி எனக்கு ஒரு ஆசை. உனக்கு ஆசை வந்தாலே சிக்கல் வந்துடும். திடீர்னு அப்படி உனக்கு என்னடி ஆசை? அப்படி நாட்டுக்குள்ளே சென்று சரி. ஒரு ஆணரை பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அப்ப உனக்கு திருமணம் செய்யலாம்னு ஆசை இருக்கு. ஆசை. சரி பரவாயில்ல, நம்ம 7 பேர் இருக்கோம். யார் யாருக்கு திருமணம் வேணும் வேண்டாம்னு இருக்கீங்களா? சரி, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மனசு. சரி உனக்கு திருமணம் செய்ய மாட்டே? திருமணம் செய்ய ஆசை தான் உனக்கு. ஆமா கொஞ்சம் ஆசை இருக்கு. நடக்கவே முடியும். உனக்கு என்ன திருமணம் ஒரு ஆசை இருக்கு? ஆமா எடி வாடி என்ன? எடி உனக்கு திருமணம் செய்யணுமா? என்ன கல்யாணம் கிட்ட ஆசையா இருக்கு. இப்ப ஆசையா தான் இருக்கும். சரி கெட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டாத இப்பவுமே ரொம்ப விழிப்புணர்வா இருந்துங்க. விவரமா இருந்துங்க. இப்பவுமே ரொம்ப விழிப்புணர்வா இருந்துங்க. சரி சரி, உனக்கு ஆசை இருக்கா? நீங்க அண்ணனே கல்யாணம் கட்டணும்னு சொல்லும்போது நான் என்னன்னு சொல்லுவேன்னா, எனக்கு எல்லாம் கல்யாணம் கட்டதுக்கு உள்ளதுக்கு நிறைய ஆசை தான். சரி. என் மூத்த பொண்டாட்டி வீட்டுல இருக்க போற அவங்க நினைக்கும் போது என் கை காலம் நடுங்கிறது. ஒன்னையா கேட்டா அப்ப நான் கேட்டது கதையெல்லாம் அரக்கி பண்ணிட்டேன். கதையில கட்டினாலே கெட்டா போனாங்க. கதையில தான் 13 வயசுல இருந்து கட்டிருக்கோம் கல்யாணம். 1 2. அப்ப நாடகத்துல நீங்க தான் ஹீரோ. ஆமா
உன்னை பார்க்கும்போது அப்படி தெரியலையப்பா. நம்ம பார்க்கும்போது தெரியாதுமா, அப்படி ஒப்படை போட்டு அப்படி மேடை வந்து நின்று நான் சும்மாவே பார்த்தாலே இதுல வேற ஒப்பனை வேற. சரி. ரொம்ப நல்லா இருக்கும். ஒப்பனை செய்தாலே அரை ஆணி நிச்சயம் மூலவராக மாற்றி காட்டுமா. ஒப்பனை இல்லாம நிச்சயம் மேடை பெற முடியும். பாருங்கள். சரி. 7 அரங்கி பெண்கள் 4 பெண்கள் நாட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆமா. அதில் பார்த்தாலே 3 அரங்கி பெண்கள். சரி. நீலி, காளி, செல்வி இந்த பெண்கள் பேசுகிறார்கள். என்னமா பேசிட்டாருங்க? பாருங்க நீலி. என்னடி? இவன் 4 பேருக்கு அறிவு என்பது கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்? அறிவு கட்டவ நாட்டுக்குள்ள போய் சரி கல்யாணம் முடிக்க போயிருக்காரு. சரி. கல்யாணம் என்று முடித்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? அப்படி என்னடி சிக்கல் இருக்கு கல்யாணம் முடிக்கிறதுல? பெரிய தொந்தரவடி. இங்க பாரு பட்டு வேட்டி கட்டிட்டு சரி பட்டு மலக்கத்தோட மாப்பிள்ளைன்னு வந்து இறங்கி கடத்துல தாவி கட்டுவாங்க. சரி அப்படி கூட்டிட்டு போவாங்க. சரி அங்க போய் 5 மணி தான் ஆகுது காலையில. சரி என்னடி உனக்கு தூக்கம்? எழுபடி முட்டை தொரடி ஸ்கோர போடு. சரி இட்லி விடி சட்னி விடி சாம்பார் விடி துணியை தோடி பாத்திரம் விளக்கடி. சரி எத்தனை டீ போட்டு போடுறா தெரியுமா? வாடி போடி இருடி இல்லடி அங்க போடி இங்க போடி அதை கொண்டாடி இதை கொண்டாடி அப்படி இப்படி அப்படி அப்படின்னு உங்க 1000 டீ போட்டு கூப்பிடுறதுக்கா? எங்க ஊர்ல இருந்து நாங்க கொட்டு மேலத்தோடு எங்க ஊரையே கூட்டிட்டு உங்க ஊருக்கு வந்து உங்களை பட்டு சேலையில் அப்படியே ஒப்பனை செய்து ஆடாம அசையாம அழுங்காம குழுங்காம உங்களை மனமடையை தூக்கி வச்சு சரி உங்க கழுத்துல 3 முடிச்ச போட்டு அப்படியே மறுபடியும் உங்களை டாட்டா போலீஸ்கார்ல உட்கார வச்சு டாட்டா போலீஸ்கார் அதுல உட்கார வச்சு உங்க ஊரை 3 நேரம் எங்க ஊரை 3 நேரம் சுத்தி சும்மா உங்களை கொழும்பு நேரம் வீட்டுல இறங்கிக்கிறாங்க வாடி மொழி பேசுறேன்னு நீ வாடி போட்டு சொல்லி பாரு. நான் போடான்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. ஏமா நீங்களா போயிட்டா மாசம் 10,000 ரூபாய் படி உங்களுக்கு தரது மிச்சம் 10-15 விடுவோம். சரி வாங்காம விட மாட்டோம். சரி போட்டுக்கு வீட்டுக்கு அழகிய பார்த்து இருந்தாலும் கொடுக்குறதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி எப்படி பண்ண முடியாது. பாருங்க எதற்கு அந்த திருமணம் செய்ய வேண்டும்? சரி எதற்கு அந்த ஆடவருக்கு கொத்தடிமை இருக்க வேண்டும்? தேவையில்லடி கல்யாணமே வேண்டாண்டி. சரி ஆடவர் முகத்தில் விழிக்க கூடாது. தெரிந்து தெரியாம ஆணுடைய முகத்தில் விழித்து விட்டபடி சொன்னார். ஆகா கங்கேஸ்வரர் தீர்த்தவாடி அந்த பாவத்தை உடனே தொலைக்க வேண்டும். நல்ல யோசனை அப்படி செய்யலாம். பாரு உனக்கு இப்பமே ஆசை இருந்தா அவ பின்னாடி போயிரு. தேவையில்லடி. வேண்டாம் வேண்டாம். இது சொல்லி பாருங்க. சரி நீலி, காளி, செல்வி இந்த 3 அரைக்கி பெண்களும் சரியா திருமணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி அம்மா ஆடவர் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லி விரத மொழியுடன் வந்திருக்கிறார்கள். சரி இப்படியே சில காலம் விளைந்தது. சரி இந்த பெண்கள் உள்ளத்தில் ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை? அங்கே அரைக்கி பெண்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இந்த காலத்தில் கன்னியாக இருந்தாலும் கன்னியாக இருந்தாலும் சரி ஆனால் கன்னியாகவே இருந்தாலும் அம்மா அந்த கை குழந்தை வேண்டும்படி கொஞ்சம் கொஞ்சம் விளையாட எனக்கு குழந்தை வேண்டும் மடியில் வைத்து விளையாட மதுரை ஒன்று வேண்டும். கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடி? நாம தான் ஆண்களுடைய முகத்தில் விழிக்க கூடாது, ஆண்களுடைய சொல்லை கேட்க கூடாது, ஆண்களுடைய மாடியை நம்ம மேல படக்கூடாது இருக்கோமே. சரி அப்புறம் எப்படி கல்யாணம் கட்டாம கணவன் இல்லாம புருஷன் இல்லாம மன்னவன் இல்லாம மாப்பிள்ளை இல்லாம மணவாளன் இல்லாம கண்ணாளன் இல்லாம எண்ணவன் இல்லாமல் இனியவன் இல்லாமல் தென்னவன் இல்லாமல் எப்படி பிள்ளை கிடைக்கும்? அநியாயத்துக்கு இத்தனை பேராங்க. என்ன வண்டி வண்டியா இருக்குமா? இருக்கு அங்கே இருக்கட்டும். அதான் சொல்லிடுறாங்க. அதான் பாரு என்ன மன்னவன் இல்லாமல் எனக்கு மடி குழந்தை வேண்டும், கணவன் இல்லாமல் கை குழந்தை வேண்டும். உறுதியாக வேணுமா? ஒரு வழியை சொல்லடி. அந்த காலத்துல பாரு என்ன சொல்றாங்க, குழந்தை இல்லாத பெண்களை பார்த்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அரசமரத்தை சுத்தி பாரு, அடி வயிற்றுல கை வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அரசமரம் கூட வேப்பமரம் இருக்கணும். சபாஸ். அப்ப அரசமரமும் வேப்பமரமும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் குழந்தை இல்லாத பெண்கள் அந்த மரத்தை சுற்றி வந்தார்கள் சொன்னால் இந்த அரச மரத்தின் மீது வேப்ப மரத்தின் மீது காற்று பட்டு மறுபடியும் அந்த காற்றானது பாருங்க மரம் வெளியிடுகின்ற பொழுது அந்த காற்றுக்கு
பெயர் என்ன தெரியுமா? என்ன? மாப்பிள்ளை காற்று. மாப்பிள்ளை காற்று. அது என்ன மாப்பிள்ளை அந்த காற்று? மாப்பிள்ளை காற்று இந்த குழந்தை இல்லாத பெண்களுடைய மேலையில படுகின்ற பொழுது குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு ரசாயன மாற்றத்தை அந்த உடலிலே உண்டு செய்யும். சரி. உடனே அவங்க கர்ப்பமாயிருவாங்க. உடனே என்ன அந்த உடல் மாற்றத்தை உண்டு செய்யும். ஓ சரி. அதனால அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, அரச மரத்தை சுத்திப்பாரு, அடி வைத்த கை வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஏமா இப்ப எல்லாம் பாரு, அரச மரத்தையும் சுத்த வேண்டாம், சரி. ஆலமரத்தையும் சுத்த வேண்டாம், வேப்ப மரத்தையும் சுத்த வேண்டாம், அம்மா கோயிலையும் சுத்த வேண்டாம், அம்மாவை வணங்க வேண்டாம், வேண்டாம். புருஷனையும் சுத்த வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். பையில பணம் இருக்குன்னு வச்சுக்க, சரி. இப்ப மடியில பணம் இருந்தா எங்க 10வது மாதம் மடியில பிள்ளை. டேய், பணத்துக்கு பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. எப்படி? காசிக்கு போனா குழந்தை உண்டாவது அந்த காலம். சரி. இப்போ ஊசிய போட்டா குழந்தை உண்டாவது இந்த காலம். ஆமா. பையில பணம் இருந்தா அம்மா மருத்துவத்தை தூக்கி கொடுத்தா மருத்துவர் ஊசியை போட்டா 10வது மாதம் பிள்ளை இருக்குது. எதுக்கு நம்ம புருஷன் அவனை கொல்லப்போம். புருஷனுக்கு இல்ல, எதுக்கு போட்டுருவோம்? ஒன்றை கொல்ல சொல்லு. சரி, இந்த பிள்ளை யார் மாதிரி இருக்கும்? நல்ல கேள்வி. அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. மருத்துவர் மாதிரி இருக்கும். இருக்கட்டும். வருகிறேன். எனக்கு கண்டிப்பா குழந்தை செல்வம் வேண்டும். சரி. குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொன்னால், ஆனால் கைலாசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பகவான் பார்வதி சரி. 2 பேரை நினைத்து தவத்தை செய்யும் என்று சொன்னால், ஆனால் நிச்சயம் அந்த ஈசன் நமக்கு பிள்ளை வரம் கொடுப்பார். உலகத்தில் இறைவனை நோக்கி யார் யார் தவம் இருந்தார்களோ தவம் இருந்தவர்களுக்கு ஒரு நாள் ஒருபோது இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் சொற்கள் இல்லை என்று ஒரு நாள் ஒருபோது சொல்வது கிடையாது. ஆமா. அப்படி இந்த தவம் இருக்கலாம் என்று சொல்லி, சரி. நீரை காளி செல்வி இந்த 3 அறிவி பெண்கள் சரிகள் அதை காணகத்தில் அமர்ந்து அம்மா கடுமையான தவத்தை செய்கின்றார்கள். சரி. இந்த பெண்கள் செய்யக்கூடிய தவணையை எப்படி என்று பார்த்தால், எப்படி வருகிறது? ஆச்சரித்து மணல் வரப்பே மணல் வரப்பே மண்டல் பரப்பிலே சரி. அழகாக பாருங்க, பகவான் பார்வதி நினைத்து அம்மா. கடுமையான தவங்கள் செய்கிறார்கள். சரி. இந்த பெண்கள் செய்யக்கூடிய தமிழில் எப்படி என்று பார்த்தார். எப்படி வருகின்றது? ஒரே நினைவோடு அப்படியே கைலாசம் இருக்கக்கூடிய கரைக்கண்ணை மனதில் நினைத்தார்கள். சரி. மழை காற்று மணி என்று பார்க்காமல், அம்மா. உண்ணாமல் உறங்காமல் இந்த பெண்கள் தவங்கள் செய்தார்கள். சரி. அப்படியே அவங்க கண்கள் இருக்க மூடினார்கள். ஆமா. கரைக்கண்ண மகாதேவா விமலபரணி ஈஸ்வரனே சரிதான். இளையாண்டி சடையனே ஈசா கைலிங்கிரிவாசா அம்மா. எங்கள் 3 பேருக்கும் கல்யாணம் வேண்டாம். சரி. கணவர் வேண்டாம், கை குழந்தை வேண்டும். எந்த ஆண்டவனை வைத்து உண்ணாமல் உறங்காமல் பாருங்கள் கடுத்தவம் செய்தார்கள் இந்த 3 அறைக்கு பெண்களும். ஒரே இடத்தில் இருந்து தவங்களை செய்தார்கள். சரி. காற்று வீசியது. அம்மா. மணல் அந்த பெண்களை அப்படி மூடியது. அதுல கரையான் கூடு கட்டியது. கரையான் கூடு கட்டிய போது இந்த பெண்களுடைய தவமானது கரையவில்லை. சரி. அதுவும் பாருங்க, இந்த பெண்கள் ஒரே நினைவோடு தவங்களை செய்கின்றார்கள். சரி. மக்குடைய முதுகலன்னே வட்டவாறு போய் விழுது உண்டே தொண்ட மரகட்டை என்று நாட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பாருங்க ஏதோ மரக்கட்டை இருக்குது என்று சொல்லி, சரி. ஆடாமல் அசையாமல் இந்த பெண்கள் தவம் செய்த உடனே ஏதோ ஒரு மரக்கட்டை இருக்குது என்று சொல்லி ஆமா. தன்னுடைய உடலை கொண்டு அப்படியே ரோசி உரசிட்டு போகுது. உரசிய போதும் இந்த பெண்ணை சற்று கூட கண் விழித்து பார்க்கவில்லை. சபா. அப்படி பாருங்கள். சரி. மேலும் என்ன நடக்கிறது பாருங்கள். என்ன நடக்கிறது? குழந்தைகளே சில குருவி சரி. கூடு கட்டி முட்டையிட்டு அம்மா. அதுவும் வாழ்ந்து வருகின்றது. அப்படி இருந்தும் இந்த பெண்களுடைய தவமானது கரையவில்லை. காதுக்குள்ளே ஒரு பக்கம் எறும்பு கூடு கட்டி அதுவும் வாழ்ந்து வருகின்றது. காதுக்குள்ள எறும்பு கூடு கட்டி
இப்ப சித்தருக்கு காட்டுக்குள்ள போனா சில்க் டான்ஸ் ஆட வேண்டி இருக்கும். சரி. ஒரு சித்தருக்கு காட்டுக்குள்ள போனா நம்மளால இருக்க முடியுமா? எவ்வளவு சித்தம் பிடிச்சது. சின்ன எறும்பு போனாலே பாராபடுத்திடும். சபாஸ். அது எறும்பு எல்லாம் கூடு கட்டி மொத்தமா இருக்குன்னு சொன்னா சரி. அந்த பெண்கள் தவ வலிமை எப்படி? ஆண்டவனை எல்லாரும் எந்த ஒரு எண்ணமும் தன்னுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் பாருங்களுடைய உடலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு தெரியவில்லை. தெரியவில்லை. இந்த பெண்கள் தவங்களை செய்து கொண்டிருக்க சரி. ஆதிசிவன் அறிந்தார். ஆமா. ஈசன் அறிந்தும் அறியாவண்ணமாக வந்திருக்கின்றார். சரி. என்ன காரணம்? அப்ப எதற்காக இறைவன் அறிந்தும் அறியாதவர் போல் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன? அப்ப ஆண்டவனை நோக்கி நாம ஏதாவது கேட்கின்ற பொழுது, அம்மாவை நோக்கி ஏதாவது நாம் வேண்டுகின்ற பொழுது நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் நியாயமானதாக இருக்க வேண்டும். சரி. நியாயமில்லாத வேண்டுதலை எந்த ஒரு தெய்வத்திடத்தில் வைத்தாலும் அந்த தெய்வம் நிறைவேற்றி வைக்காது. ஆமா. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சாமியார் இருக்கும்போது கேட்பாங்க, அம்மா அடுத்த வருஷத்துல எனக்கு நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. சரி. அப்ப கோயிலுக்கு வந்த மக்கள் மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் சொல்லி அம்மா என்ன சொல்லுவாங்க, நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அடுத்த ஆண்டு வருகின்ற போது நடக்காது. சரி. அப்ப ஏமா போன ஆண்டு கேட்டதே நடக்கணும்னு சொல்லி ஏன் நடக்கல கேட்ட கொஞ்சம் நேரம் தெரியல, அடுத்த வருஷம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. சரி. அப்ப அடுத்த வருஷம் நடக்காது. சரி. அப்ப ஏன் நடக்கவில்லை சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய அந்த வேண்டுதலில் நியாயம் இல்லை, அதனால அம்மா நிறைவேற்றி வைக்கவில்லை. சரி. அதுபோன்று ஆண்டவனை நோக்கி இந்த மூன்று பெண்கள் எப்படி தவறு செய்தார்கள்? எப்படி? கணவன் இல்லாத கை குழந்தை. சரி. அப்ப கணவன் இருந்து குழந்தை வரம் கேட்டால் இறைவன் எப்பெருமாள் சிவபெருமாள் குழந்தை வரம் கொடுப்பார்கள். அப்ப கணவன் இல்லாமல் குழந்தை வரம் கொடுக்க முடியுமா? ஆகையால்தான் ஆண்டவன் அறிந்தும் அறியாத போல மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் சரி. அரைக்கு பெண்கள் செய்யக்கூடிய தவணிகளை அறிந்தார்கள். யார் அறிந்தார்கள்? அரைக்கியர்கள் தவணிகளை பார்வதி அம்மா இந்த பெண்கள் விடக்கூடிய கஷ்டத்தை பார்த்துவிட்டு மனமொழுக்க முடியாமல் சரி பகவான் இந்த பெண்களுக்கு காட்சி கொடுத்து மரத்தை ஒடுக்கவில்லை என்று சொல்லி அம்மா அம்மா ஓடோடி வந்தார்கள். சரிதான் சுவாமி பகவானே, என்ன உமையவளே என்னுடைய உள்ளங்கவர்ந்த மலைமகளே தாய்க்குளத்தின் தலைமகள் இது கொண்டு போறேன் என்ன அம்மா என்ன அதோ அரைக்கு பெண்கள் உங்களை நினைத்து தவங்கள் செய்திருந்தார்கள். அம்மா அந்த பெண்களுக்கு காட்சி அளித்து சரி கேட்ட வரவனை கொடுக்காமல் எதற்கு இந்த தாமதம்? உமையவளே என்னை நோக்கி இந்த மூன்று பெண்கள் மட்டும் நான் தவசி கொண்டிருக்கின்றார்கள். சரி எத்தனையோ கோடான கோடி
இவர்கள் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா. ஆனால் இந்த 3 பெண்களும் என்னை நோக்கி என்ன காரணத்திற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன காரணம்? இந்த 3 பெண்களும் ஆணுடைய முகத்தை விழிக்க மாட்டாங்களா, ஆணுடைய சொல்லை கேட்க மாட்டாங்களா, ஆணுடைய வாடையே படக்கூடாதா. ஆமா. கல்யாணம் கட்டாமல் கணவன் இல்லாமல் 3 பேரும் குழந்தைக்காக என்னை நோக்கி தவம் செய்தார்கள். சரி. மொயவளே, என்ன? கல்யாணம் கட்டாமல் கணவன் இல்லாமல் புருஷன் இல்லாமல் இந்த பெண்களுக்கு பிள்ளை ஒரு கொடுக்க முடியுமா? சுவாமி, என்ன? நீங்கள் நினைத்தால் நிச்சயம் இந்த பெண்களுக்கு சரி. கணவர் இல்லாத கை குழந்தை வரை கொடுக்கலாமே. இந்த இறைவன் நினைத்தால் யாருக்கு எது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆனால் இவர்கள் 3 பேருக்கு நான் கணவன் இல்லாத கை குழந்தையை கொடுத்தேன் என்று சொன்னால் சரி. இந்த வையகத்தில் உள்ள பெண்கள் என்ன செய்வார்கள்? புருஷன் இல்லாமல் ஆண்டவர் பிள்ளை வர கொடுக்கிறார்கள் சொல்லி எல்லா பெண்களும் என்னை நோக்கி தமம் இருந்து குழந்தை வரத்தை வாங்கி சென்று விடுவார்கள். ஆமா. அப்படி வாங்கி சென்று விட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற ஆண்களுடைய நிலைமை என்ன ஆகும்? பிச்சை எடுக்க போங்க. திருவிடு வாங்கிடுமா? பிச்சை எடுக்கிறது ஒரு கணவனை நினைக்காதீங்கம்மா. நீங்க எல்லாம் புருஷனே வேண்டாம்னு சொல்லி ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து பிள்ளையை பெற்றெடுத்தா சரி. நாங்க ஆண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆண்டவனை நோக்கி பொண்டாட்டியே தவம் இருக்கும். ஒன்னால பொண்டாட்டி வர வாங்க முடியாது. உங்களுக்கு மட்டும் புருஷன் இல்லாம பிள்ளை வரம் இறைவன் கொடுக்கும்போது எங்களுக்கு மட்டும் பொண்டாட்டி வரம் கொடுக்க மாட்டாங்களா? தவத்துல சிறந்தவங்க நாங்க தான். யாரு? விரதம் இருக்கணுமா? சரி. சிறப்பா அந்த விரதத்தை அப்படி அழகா செய்து முடிப்போம். சரி. உங்களால முடியுமா? பாரு, பழமையான கதைகளை படிச்சு பாரு, நம்ம தெய்வத்துடைய வரலாறுகள் எல்லாம் படிச்சு பாரு, பெரிய முனிவருடைய வரலாறு எல்லாம் படிச்சு பாரு. யாருமே பெரிய பெரிய மகாமுனிவர்கள் எல்லாம் நாங்க தான். ஆமா, முனிவர் பார்த்துருக்கோம். பொண்டாட்டி பிள்ளைகளை ரோட்ல விட்டுட்டு சரி. எத்தனையோ பேர் போயிட்டாங்க. இப்ப பொண்டாட்டியும் பிள்ளையும் எவன் ஒருவன் ரோட்ல விட்டுட்டு போறானோ அவன் முனிவனும் கிடையாது, அவன் பண்டாரு பரதேசி. ஆமா, பண்டாரு பரதேசி என்பவன் வேறு, முனிவன் என்பவன் வேறு. சரி. அவன் மாதிரி எவன் ஒருவன் இறைவனை அடைய வேண்டுமோ அவர்கள் என்ன செய்ய வேண்டிய உலகத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு மனைவியோடு மக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறகு யார் இறைவனை சேர்கிறார்களோ அவர்களை இறைவனை ஏற்றுக்கொள்வான். அது அல்லாமல் கல்யாணத்தை கட்டி வைத்துவிட்டு பிள்ளையை பெற்றுவிட்டு பிள்ளைகளையும் கொண்டாட்டியும் அது ரோட்டை போட்டு உதைத்து மிதித்து எவன் ஒருவன் இந்த கொடுமை செய்கிறானோ சரி. அவனுக்கு இறைவனிடத்தில் இடமே கிடையாது. கொடுப்பாங்க வேண்டாம், கொண்டாட்டி வேண்டாம், பிள்ளை வேண்டாம் வெறுத்து வருவார்கள். அப்படிதான் முக்காவாசி இருப்போம். சரி, அதை மாற்ற முடியாது. எல்லாம் உங்க தொல்லை தாங்க முடியாம. ஆமா, அப்படியே இவரு நாங்க எங்களை மாதிரி பெண்கள் வீட்டுல இருந்தாப்ப வீடு லட்சுமி ராஜமா இருக்கும். ஆமாம்மா, பெண்களை மதிக்க கத்துக்கிட்ட மிதிக்காதீங்க. பெரிய தலைவலி. குடும்பத்துக்கு மட்டுமா தலைவலி? நீங்க ஊருக்கு எங்க பார்த்தாலும் தலைவலி தான். குடும்ப தலைவிப்பா யாரு? நீ மரியாதை கொடுத்து பேசு. வீட்டுல போய் சோறு கிடைக்காம ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இல்ல பாரு, உண்மையிலே நீங்க தலைவலி தான் தான் பாரு. ஒரு 50-60 வயசுல ஒருத்தர் பாரு மருத்துவர் பார்க்க போயிருப்பாரு. சரி. கால்வலி தாங்க முடியாம மருத்துவர் பார்க்க போயிருக்காரு. அப்ப எல்லா மருத்துவமனையிலும் மெடிசன் கண்காணிப்பு தெரிய மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த மருத்துவமனையில முகப்புல யார் வந்தாலும் இந்த மருத்துவர் பார்த்துருவாங்க. ஆமா, அப்ப வரும்போதே பார்த்துட்டு இருக்காரு. இந்த மருத்துவர் ரொம்ப நடக்க முடியாம கால்வலியோட ரொம்ப வேதனைப்பட்டு வந்திருக்காரு. சரி. மருத்துவர் பக்கத்துல வந்த உடனே ஐயா உட்காருங்க அப்படின்னு இருக்காரு. மெதுவா உட்காந்துருக்காரு. ஆமா. என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி. கால் வலி தாங்க முடியல ஐயா, ஒரு வாரம் ரொம்ப தொல்லையா இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க நடந்து வரும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி. பாருங்க, உங்களுக்கு கால் வலியோட வந்திருக்கீங்க, திடீர்னு கீழே விழுந்தா என்ன ஆகுது? துணைக்கு உங்க மனைவி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் கேட்டிருக்காரு. சரி. அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? என்னையா நீங்க இருக்கிற கால் வலி போதான்னு சொல்லி அந்த தலைவலியும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்றீங்க. அப்ப ஏற்கனவே தலைவலியோட தான் அலையிறாங்க. இப்ப எல்லாருக்கும் அதே நிலைமை தான். எல்லாருக்கும் அப்படிதானே? எல்லாருக்கும் அதே நிலைமை தான். எனக்கு மட்டுமா? அப்ப பொண்டாட்டி கெட்டாம இருக்கணும். சரி. கெட்டி கொண்டு வச்சு உங்களுக்கு தலைவலியே தெரியாது. யார் கெட்டாம இருக்க விடுறா? எந்த பெண்ணை திருமணம் செய்யாமல் இருக்கப்படுகின்றார்கள், எந்த ஆண்மகனை திருமணம் செய்யாமல் இருக்கப்படுகின்றார்கள். சரி, நீங்க இருக்க விடணும்பா. சரி. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், சரி, கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். சரி. இன்னும் பொண்ணு பார்க்கலையாங்க, வயசு எத்தனாவது? சரி. அப்படின்னு பைக்க போட்டு திருக்குறது. சரி, எல்லாருக்கும் அதே நிலைமை தான். பாருங்க சுவாமி, நிச்சயம் இந்த பெண்களுக்கு குழந்தைகளை கொடுக்க வேண்டும். சரி, நீங்கள் நிச்சயம் கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒரு வழியாவது சொல்லலாமே. உண்மையவளே, நம்மை நோக்கி தவம் இருந்த காரணத்தினால் இந்த பெண்களுக்கு நம்மளால் குழந்தைகள் கொடுக்க முடியாது. நம்மை நோக்கி தவம் இருந்த காரணத்தினால் இந்த 3 பெண்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லலாம். பெண்ணை பார்வதி, பெண்ணை 3 பேருக்கு குழந்தைகளை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது மற்றைய சார்புடைய உயர்ந்த மலை கொடுத்தீரோ
அம்மா அந்த மலையிலே ஆதிசக்தி மகாமுனிவர் அமர்ந்திருக்கின்றார். சரி அவர் நினைத்து இந்த அரைக்கு பெண்ணில் தவத்தை செய்வார் என்று சொன்னால் ஆனால் நிச்சயம் அந்த சக்தி மகாமுனிவர் குழந்தை வரம் கொடுப்பார். அப்படி என்றால் இந்த செய்தியை நானே சென்று சொல்லி வரவா சுவாமி? நீயே சென்று பெண்களுக்கு அசரிவா குறைத்து வா. மகிழ்ச்சி. முன்னாடி வேறாத சரி குரல் மட்டும் கேட்டா போதும். சரி இன்று பகவான் சொல்ல ஆஹா ஆதி வராசக்தி வருகின்றார்கள். சரி அரைக்கு பெண்களுக்கு அசரிவா குறைத்தார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அம்மா அரைக்கு பெண்களே வர வேண்டும் அம்மா, உங்களுடைய வருகைக்காக நாங்கள் உண்ணாமல் உறங்காமல் குளிக்காமல் பல்குழக்காமல் சாப்பிடாமல் இப்படிப்பட்ட கடிதம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதான் அவன் பக்கத்துல இருக்க முடியல சித்தி சொல்லிட்டு இருந்தா ஏன் குடிக்கவே இல்லையா நீ? குடும்பத்துக்கே அந்த பழக்கம் கிடையாது. பொங்கல் அன்னைக்கே குடிச்சியா? எது குளிக்கணும்? சரி அப்படியே இரு. சரி கலர் அப்படி கலர் இல்ல அம்மா. நீ குளிக்க வேண்டாம், சோப்போட வேண்டாம், அம்மா எதையும் பண்ண வேண்டாம். சோப்பு மிச்சம், குளிக்கிற தண்ணி மிச்சம், போடுற பவுடர் மிச்சம், எல்லாம் மிச்சம். எல்லாம் மிச்சம். நீ செத்தா எங்களுக்கு மிச்சம். தாடி ஒண்ணு இல்ல சும்மா அதான் இங்க பாரு. தீன்னு சொன்னா என்ன சுற்ற வச்சியும். சரி அம்மா அரைக்கு பெண்களே என்ன? இதனால் வரையும் ஈசை தானே தவங்கள் செய்தீர்கள். சரி ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவன் ஆண்டவனும் நீங்களும் இல்லை என்று சொல்லப்படுற இந்த உலகத்தில் நாங்கள் யாரை நோக்கி தவம் இருந்து எப்படியுமோ நாங்கள் பிள்ளை வரத்தை வாங்க முடியும். உங்கள் 3 பேருக்கு குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனால் சார்புடைய உயர்ந்த வரையிலே ஆதிசக்தி மகாமுனிவர் அமர்ந்திருக்கின்றார். சரி அவர் நினைத்து தவத்தை செய்யுங்கள். அதான் குழந்தைகள் அவரிடத்தில் கேட்டு அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அவ ஆண்டவனும் நீங்களும் இல்லை என்று சொன்னது வந்து மகாபலியோடு சொல்ல மாட்டார்கள். சக்தி மகாமுனிவர் ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள். இந்த செய்தியை சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். சென்று வருகிறேன். ஏய் அம்மா கைக்கு குடுறி. குண்டஸ் சும்மாவே அவ எட்டியே பார்க்கல. சரி. எவரோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. நீ வேற கும்பிட சொல்லிட்டியா? சரி கை ரொம்ப வலிக்குதான். அக்கா முகத்தை பத்தி என்ன பிரகாசம். அம்மா அம்மா அரைக்கு பெண்கள் என்ன? நிச்சயம் உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். நான் சென்று வருகிறேன். சரி என்று புறப்பட்டார். சரிதான் அம்மா சென்றிருக்கு. அம்மா இந்த 3 அரைக்கு பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? என்ன செய்யறீங்க? சக்தி முனி வருவதற்கு தவம் இருந்தார். அரைக்கீர்கள். தவமே புரிந்திடவே தெய்வசக்தி முனி நாரதராமரிதா. தவமே புரிந்திடவே தவமே புரிந்திடவே நாமரிதா. சிவனே சொல்லட்டாமல் இனி செல்ல வேண்டும் தவமார்க்க தவமார்க்கே. சிவனே சொல்லட்டாமல் சிவனே சொல்லட்டாமல் தவமார்க்கே. எனவே மலையே அன்றையே வந்தமாய் எழுந்தருளே எழுந்தருளே. எனவே நீலி காளி செல்வி இந்த 3 அரைக்கு பெண்களும் சரி அவர்கள் சக்தி மகாமுனிவர் நினைத்த தவத்தை செய்தார்கள். அம்மா சக்தி முனியை வருகை என்று சொல்லி சரி மகாரிஷி வருகை என்று சொல்லி அம்மா அங்கே 3 பேரும் தவத்தை செய்தார்கள். சரிதான் அறிந்தார் ஆதிசக்தி மகாமுனிவர். சரி அந்த சிவனுடைய சொல்படி அம்மா. அந்த பெண்களுக்கு காட்சி கொடுத்து கேட்ட வரவரை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி அவர் அமர்ந்திருக்க வேண்டிய மாமலை விட்டு வழி நடந்து வருகின்றார். சரிதான் நேர அரைக்கு பெண்கள் உள்ளே வந்தார். சரிதான் அம்மா அரைக்கு பெண்களை வர வேண்டும் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். உங்களுடைய பெயர்? சக்தி மகாமுனிவர். உங்களுடைய வருகைக்காகத்தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கடுத்தவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட தவம் அம்மா இத்தனை நாளாகவே என்ன தவத்தை செய்தீர்கள். சரி உங்க தவத்தை நான் மெச்சினேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். எது கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த பாருங்க சுவாமி, இங்க 3 பேருக்கு ஒரு நோன்பு. அப்ப என்ன விரதம்? நாங்கள் 3 பேரும் ஆண்களுடைய முகத்தை விழிக்க மாட்டோம், ஆண்களுடைய சொல்ல கேட்க மாட்டோம், ஆண்களுடைய வாடகைகளை கொண்டக்கூடாது. அப்படியே தெரிஞ்சு தெரியாம 6 முகத்துல முடிச்சிட்டீங்க. நேர கடையில போய் ஒரு சிப்பு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்ட கடையில செத்து போயிடும்.
ஆமா 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 அப்படி நிறைய பேர் செத்துருக்காங்க. நேத்து கூட பேப்பர்ல பார்த்தேன். ஏம்மா வாழைப்பழத்தை தின்னு செத்துட்டாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டா உயிர் போகாது. செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு பாரு, அப்படியே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, கண்ணு நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒரு சீப்பு பழத்தை வாங்கி செவ்வாழை பழத்தை மொத்தமா சாப்பிட்டு பாரு, மூச்சு முட்டி உயிர் போகுதா இல்லையான்னு பாரு. அளவுக்கு அதிகமானாலும் அமுதமும் நஞ்சு. அதே ஒரு கொலையே வாங்கி தாரேன், சரி தின்னுட்டு சாவு பாப்போம். நான் சாதனை உனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இல்லப்பா, ஒரு கொலை தின்னா நீ சாக மாட்டா. சரி நீ அப்படிதான் இருப்ப, எனக்கு தெரியும். அம்மா உணவு கட்டுப்பாடு மனிதனுக்கு அவசியமா தேவைதான் பாரு. ஒரு மனிதனுடைய நோய்க்கு காரணமே முதலில் உணவு. ஆமா, உணவுதான் காரணம். அமிர்தமே சாப்பிட்டா அளவோடு தான் சாப்பிடணும். அளவோடு சாப்பிடணும் பாரு. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை போக்குமடா 100 வயதை தருமடா. சரி எப்படி பாரு, தூய காற்று, சுத்தமான தூய காற்று நமக்கு கிடைக்கிற, மாசுபாடு இல்லாத காற்றும், நன்னீர், நல்ல தண்ணீர், சுத்தமான தூய்மையான தண்ணீர் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு சுண்ட பசித்த பின் உண்ண வேண்டும். நம்ம வயிறு அடுத்த வேலை சாப்பாடு வருகின்ற போது நம்ம வயிறு நல்ல கொண்டு பசி எடுக்கணும், பசி எடுக்கணும், அப்படியே வயிறு கிள்ளணும், அப்பதான் மெடிசன் சாப்பிடணும். சுண்ட பசித்த பின் உணவும் நோயை போக்குமப்பா, உனக்கு 100 வயதை கொடுக்குமப்பா. அப்ப பசி இருந்தாலும் சாப்பிடணும், பசி இல்லாம சாப்பிடக்கூடாது. இப்ப பாரு, சாப்பாட்டுல மனிதன் நோய் இல்லாம வரைக்கும் இதே சொல்லுதான் வேற மாற்று ரூபத்தில். எப்படி மாற்றுவீங்க? ஒரு மனிதன் பசித்த பின் தான் சாப்பிட வேண்டும், தூக்கம் வருகின்ற பொழுது தூங்க வேண்டும், நீர் வைக்க வருகின்ற போது நீர் இருந்த வேண்டும். இப்ப எனக்கு தூக்கம் வருது, தூங்கு. அப்ப தூக்கம் வராம அப்படியே கட்டில விசிறியை போட்டு அப்படியே படுத்து வச்சுக்க, இது ஒரு நோய், இது நோயை உண்டாக்கும். ஆமா, அப்ப பசி எடுக்காம மேல 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 உனக்கு போட்டுட்டே வச்சு, இந்த குடல்ல குப்பை தொட்டியில போடுற மாதிரி போட்டுட்டு வச்சுக்க, இது உனக்கு நோயை உருவாக்கும். பெரிய நோய் தான், நோய் தானே, ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் எல்லாம் பாரு, கடை கண்ணி வச்சிருக்கவங்க நினைச்சுவாங்க மதிய வேலை உணவுக்கு நினைச்சு ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வீட்டுல வந்து 2:30 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி படுத்துட்டு அப்படியே 3:30 எந்திரிச்சு திரும்ப கடைக்கு போகும்போது அந்த கடையில பாரு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மிளகாய் பச்சி வாழைக்காய் பச்சி அப்படி செடிச்சுனே இருக்கும், வா வா வான்னு கூப்பிடும். சாப்பிட்ட சோறு ஜீரணமா இருக்காது. இப்ப அங்க போய் 4 பச்சி ஒரு டீ, இந்த நாட்டை அறுத்து எடுத்தானே இருக்கணும், நாட்டமெல்லாம் இருக்கணும். வரும்போது எத்தனை வெங்காயம் விட சாப்பிட்டாங்க, 4 வெங்காயம் விட, எங்களுக்கு 2 வெங்காயம் விட. இப்ப சாப்பிட்டது நீங்க 2 சொல்றது என்ன? அப்ப என்ன செய்யணும்? உணவை சரி செய்யணும் சொன்னா இந்த உலகத்தில் நோய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப உணவு குறைச்சு சாப்பிடணும், வேலையில் சாப்பிடணும். அப்ப சொல்லிருக்காங்க, வேலையில் சாப்பிடு, வேலை செஞ்சுட்டே சாப்பிடணும். காலோட ஆகியும் காலம் அறிந்து உண். என்னதான் சொல்ல வரானே, நான் சோறு திங்கணுமா திங்கக்கூடாது உங்க விருப்பம்மா. என்ன எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுவோம். கழுதைக்கு உபதேசம் பண்ணி என்ன செய்யும்? நம்ம எவ்வளவுதான் உபதேசம் பண்ணாலும் கடைசியில கழுதை தெரியுமா? கற்பூர வாசனை தெரியா? இந்த கழுதைக்கு ஒண்ணும் தெரியாது, எங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சி. அம்மா அரைக்கு பெண்களை உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்ப ஆட உலகத்தை வீழ்த்து என்று சொன்னால் உடனே என்ன செய்வீர்கள்? நாங்கள் வான்மொழியை சென்று அடியக்கூடிய கெட்டதை புரிஞ்சுக் கொள்வோம் என்பது என்னுடைய நோன்பு. சரி, இதனால கல்யாணத்தை கட்டாமல் கணவனை வேண்டாம் என்று சொல்லியிருந்தாலும் இந்த 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆசை. சரி, ஆகையினால் ஆண்டவனையும் அம்மாவை நோக்கி நாங்கள் தவம் செய்தோம், ஆண்டவனும் அம்மாவும் உங்களை நோக்கி தவம் இருந்தால் எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சரி, ஆகையினால் நாங்கள் 3 பேரும் புருஷன் இல்லாத பிள்ளைக்காக உங்களை நோக்கி நாங்கள் தவம் செய்கின்றோம். ஆமா, 3 பேருக்குமே கல்யாணம் முடியல, கணவர்களை கை குழந்தை வேண்டும். அம்மா அம்மா அரைக்கு பெண்களே சோடி பாரி மாடத்தை இறைமோன வைத்து பசங்க தேவோ எங்களுக்கு சாதம் சமைக்க தெரியாது, சோறு வேணா சமைப்போம். சரி சரிமா, சோறு தெரியுங்களா? அது போதும் எங்களுக்கு. அப்ப இந்த காட்டுக்குள்ளே உங்களுக்கு சோறு போக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க கேட்கக்கூடிய நெல்லரிசி எல்லாம் கிடைக்காது. இந்த காட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய புல்லரிசி பொறிக்க அழகாக தெளித்து நாங்கள் அழகாக சோறாக சமைத்து உங்களுக்கு கஞ்ச படைச்சிடுவோம்.
புல்லரிசி எடுத்து கஞ்சி தான் காய்க்க முடியும். சரி சோறு வேணும். அம்மா புல்லரிசி கஞ்சி தான் நல்லா இருக்கும். பரவாயில்ல, அதுவே செய்யலாம். சரி. ஆமா பெண்களே, எனக்கு ஒரு விரதம். உங்களுக்கு அப்ப எங்களுக்கு தான் நோம்பு சொன்னா அந்த வயதான காலத்துல காடு பாபாவுக்கு வீடு போட்டு பிடிச்சு தள்ளுற வயதான காலத்துல உங்களுக்கு என்ன நோம்பு? இவர் எனக்கு அவ்வளவு வயசாயிட்டு அம்மா சாதாரண அரைக்கி பெண்கள் உங்களுக்கு இப்படி விரதம் இருக்கும்போது சரி முற்றும் பிறந்த மகாமணிவர் எனக்கு ஒரு விரதம் இருக்க கூடாதா? முற்றும் பிறந்த மகாமணிவர். ஆமா. அப்படின்னா உங்களுக்கு இந்த வெக்கம் மான ரோஷம் இந்த மூணுமே இருக்காது. வெக்கம் கட்டவனா உனக்கு கிடையாது. வெக்கம் மான சூடு சொல்றேன். நீங்க தான் சொன்னீங்க முற்றும் பிறந்த மகாமணிவர்னு. முற்றும் பிறந்த மகாமணிவர்னு வெக்கம் மான சூடு சொல்றேன் கிடையாது. அப்ப என்னது? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. சரி. இந்த மூன்று ஆசை இல்லாதவர் தான் முற்றும் பிறந்த மகாரிஷி. அடி அந்த அடியில மகாமணிவராக முனிவராக இருந்தால் என்ன, நம்மை போட்டு சாதாரண ஒரு மானுடனாக இருந்தால் என்ன, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இந்த மூணு ஆசை ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு பிறகு உலகத்தில் இருந்தவிட நேர காலத்துல போய் சேரலாம். எதுக்கணும்? கண்டிப்பா. என்ன ரொம்ப விவரமா இருக்காரு. அம்மா இப்ப ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும்? ஆசை இருக்கணும்பா. சரி. மூன்று ஆசை இருக்க அளவோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? இவர் மண்ணாசை என்று சொன்னால் சரி, அதாவது நிறைய பேருக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சரி, அப்படி நிறைய ஆசை இருக்கும். ஆமா, எனக்கே அப்படி ஆசை தான் பாரு. சரி, போற கோயிலெல்லாம் நினைச்சு கொண்டு தான் இருக்கேன். என்ன என்ன மலையப்பூருக்கு வந்த உடனே சரி முத்தாரம்மன் அப்படி நினைச்சு கூப்பிட்டு, அம்மா முத்தாரம்மா, எங்கம்மா, அம்மா மாரியம்மா, அம்மா, அம்மா உச்சில் மகாளி சொல்லம்மா. எங்க ஊருக்கு பக்கத்துல சரி கிழக்கு ஒரு 25 சென்ட் இடம் இருக்கு. சரி 20 ஏக்கர் இடம் இருக்கு. ஆமா. அத்தனை அடுத்த வருஷத்துக்குள்ள சரி என் பேர்ல பட்டம் சந்திச்சீங்கன்னா சரி அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பா 2 விடல போட்டுறாங்க கோயில்ல. 20 ஏக்கர் இடத்தை அம்மா உனக்கு முடிச்சு கொடுத்தா 1 ஏக்கர் 10 லட்சம் ரூபாய், 20 ஏக்கர் என்ன ஆச்சு? ஆமா 2 கோடி ரூபாய் ஆச்சு. அப்ப 2 கோடி ரூபாய்க்கு அம்மா உனக்கு இடத்தை முடிச்சு கொடுத்தா நீ 2 ரூபாய்க்கு 2 தேங்காய் தாரி வேணும். 2 ரூபாய்லப்பா, இப்பெல்லாம் விலை ரொம்ப ஆயிடுச்சு. சரி, ஒரு கிலோ தேங்காய் 75 ரூபா. 75 ரூபாய். அப்படியே பார்த்தா 33 ரூபாய்க்கு 2 தேங்காய் வேணும். நல்ல ஆசை தான் உனக்கு. என்ன அப்படி என்ன அதிகமா ஆசை இருக்க கூடாது. சரி, ஆசை இது குறைவாக இருக்க வேண்டும். அத பட்டுக்கொண்டு அழகாக சொன்னார். என்ன சொன்னாரு? கட்டுப்பட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா உனக்கு 8 அடி சொந்தம். எல்லாருக்கும் 8 அடி தான் சொந்தம். அம்மா அப்படி ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு வீடு, ஒரு தோட்டம், சரி இது மட்டும் இருந்தா போதும். சரி, அதிகமா ஆசைப்படக்கூடாது. சரி, அப்படி அதிக ஆசை இருந்தால் அம்மா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்துடும். சரி, ஒரு வரப்புக்கு சண்டை வரும். உண்மை உண்மை. அது வெட்டு பலின்னு ஆயிடும். சரி, அப்படி மண் ஆசை இருக்கும் என்று சொன்னா அழிவு வந்து சேரும். சரி. இரண்டாவது ஆசை அம்மா பொன் ஆசை. பொன் அதான் தங்கம். தங்கம் தங்கம்னா போது எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கு. சரி, கடகடையா ஏறி இறங்கி எடுத்தாலும் எங்களுக்கு ஆசைன்னு குறையவே குறையாது. இந்த மாதிரி என்னதான் நீ ஆசைப்பட்டு தங்கமா வாங்கி வாங்கி கழுத்துல போட்டாலும் நீ போட்ட அழகு இல்லம்மா. ஆமா, யாரு போடணும்? அந்த காலத்துல நம்ம சித்தூர்கள்ல பெரியவங்க அழகான ஒரு சோட சொல்லுவாங்க. தெரியுமா? நம்ம கருப்புக்கு நகை போட்டு கண்ணால பார்த்து சுவைக்கணும். சரி, உன்னை மாதிரி செருப்பு போட்டு செருப்பாலை நிறுத்து. எப்பண்டா நகை யாருக்கு அழகு? உனக்குதான் அழகு. அப்புறம் அப்படி அழகா இருக்கு. நீ எப்படி 15 பவுன் நகை போட்டுருக்கா பாரு. எதுக்கு போடணும்? கழுத்துல கையில கூட நம்பி கிடையாது. கையில ஒரு கை செயின் இருக்கா? சரி, உடம்பாட்டு ஊருக்குள்ள அலையா. ஆமா. இப்ப நான் அந்த கை செய்யணும், கழுத்துல செயின போட்டு வந்தாலும் கூட ஒரு 10,000 ரூபாய் தந்துட போறான். நீ அப்படி அப்படித்தான் பரவாயில்ல போட்டு வரலாம். நீ தான் சொன்ன கருப்பு நகை போட்டு கண்ணால பாக்கணும்னு சொன்னீங்க. என்பது அணிகலன் என்பது தங்க அடிகள் என்பது கருப்பா இருக்கிறது போட்டதான் பார்க்க அழகா இருக்கும். ஆமா, உண்மைதானே? அது சரி. இதுதான் பாருங்க, பெண்களுக்கு இந்த நகை மீது அதிக அளவு ஆசை உண்டு. சரி, அப்படி அதிகமா கழுத்துல போட்டு போனாலும் அம்மா தலை இருக்காது. சரி, ரொம்ப பயமா தான் இருக்கு. அப்போ ஆசைப்பட்டு அதிகமாக அணிகலனை போட்டபடி சொன்னால் நமக்கு அழிவு வந்து சேரும். அது ஒரு அழிவு. மூன்றாவது ஆசை பெண் ஆசை. சரி, அது கேடுகெட்ட ஆசை. அம்மா அழகான முண்டாட்டி இருந்தாலும் சரி, குரங்கு மாதிரி ஒரு கூத்தியவன் எவனோ இதை சொல்லி வச்சிருமா. சொல்லு, எவனோ வைக்க போய் தான் அவங்க தாத்தா வைக்க போய் தான் பாட்டு சொல்லியிருப்பாரு. வச்சைக்கப்புறம் சொன்னாங்களா இல்ல சொல்லி வச்சாங்கன்னு தெரியல. வச்சவரை தான் சொல்லியிருப்பாங்க. எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, பாருங்க, இந்த 3 ஆசை என் உள்ளத்தில் கிடையாது. சரி, அரைக்கி பெண்களை சுவாமி கல்யாணம் முடியாத இளம் கன்னி பெண்ணை சமைத்தால் மட்டுமே அம்மா இந்த முடிவில் சாதம் மறந்துவே. கல்யாணம் முடியாத இளம் கன்னி பெண்கள். இப்ப நம்ம கல்யாணம் முடியாத கன்னி பெண்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல இடையில ஒரு சொல்லு கல்யாணம் முடியாத இளம் கன்னி பெண்கள். என்ன? 16 to 20. சரி, 20க்குள்ள இருந்தா இளம் கன்னி. சரி, 20 தாண்டினா முதிர் கன்னி. 20க்கு மேல முதிர் கன்னி. இது இளம் கன்னி. அப்ப நம்ம பாருங்க சுவாமி. சரி, எங்க அக்காவுக்கு 19 வயசு. சரி, இவருக்கு 18 வயசு. எனக்கு இப்பதான் 16 வயசு நடந்துட்டு இருக்கு. சரி, 16 வயசு. ஆமா, 16 61 வயசு.
அப்படியே மாத்தி போட்டா. ஆ. ஆமா பெண்களே, என்ன நீங்களே எனக்கு சாதம் எல்லாம் சமைக்கலாம். சரி. நான் சென்று நீராடி வருகின்றேன். சென்று பாருங்கள். இனி சொல்லி பாருங்கள். சரிதான். முனிவர் நீராட சென்றிருக்கேன். ஆமாப்பா. நீரி கால்வி இந்த செல்வி 3 அறைக்கு பெண்களும் ஆமா. அழகான சாதம் அத்தனை சமைத்தார்கள். சரி. அப்படி சமைத்திருக்கக்கூடிய சமயம் சரி. அங்க என்ன வேதனை பார்த்தால் என்ன பண்ணுறது? முக்கியமான பிறவே உனக்கு நமக்கு சரி. அழகாக இந்த பெண்கள் ஒரு பாறையை சுத்தம் செய்தார்கள். அம்மா. சாந்தால் திரைவெளியை சந்தனத்தால் கோலமிட்டு சரி. சுற்றி திரை வளைந்தார்கள். அம்மா. திரைக்குள்ளாக சாதம் அத்தனை படைத்தார்கள். சரி. இதை மாற்றுகின்ற சக்தி மகாமுனிவர் திரைக்குள்ளாக சென்று அமர்ந்தார்கள். ஆகா. சாப்பிட்டு கைபூசி தாம்பூலம் திரைத்து சரி. மடமுகமாகவே அமர்ந்து அம்மா. செழுந்தொரு வேல் ஒன்று நடத்தினார். சரி. வேலியானது வானமட்டு ஓய்விட்டு வளர்ந்து வருகின்றது. அம்மா. அந்த செழுந்தொரு வேலியை இந்த முனிவருடைய அருளாய் அங்கே சிறந்த பரலம் ஒன்று பிறந்தது. மகாமுனியுடைய அந்த தவத்துடைய ஆற்றலால் மந்திரத்தினுடைய ஆற்றலால் சிறந்த உரல் ஒன்று வந்து பிறந்தது. முனிவர் உருட்ட முடியாம உருட்டிட்டு வர்றாரு. மாவடிக்கிற உரல பிறந்துச்சு. அம்மா. சிறிய பரல் பரல் மாத்திரை சீக்கிரம் காத்தறுத்து நாய்க்கு கொடுப்பான். சரி. அது இருந்து எடுத்து நான் ஒன்று சொன்னா நீ உனக்கு ஒன்று கேட்கு. உனக்கு ஒரு கால் சீக்காதி ஒரு கால் கேட்காது. அட போட. இது பாரு 3 பரலை சாப்பிட்ட எடுத்த உடனே சரி முனிவருக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அம்மா. இப்படி வரை என்ன பாருங்கள். எப்படி பண்ணுகிறே? 3 பரலை எடுத்த சக்தி மொழிகள் சரி. அம்மாரைக்கு பெண்களே. என்ன சுவாமி? நீங்க சமைக்கிறீங்களே சாதம் கறி. அம்மா. நாவுக்கு சுவையாக இருந்தது. நல்ல வயிறு நிறைய மகிழ்ச்சியா சுவைத்து சாப்பிட்டீங்களா? அப்பா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு. உங்க வயிறு நிறைச்சிட்டா? உடனே இங்க 3 வயிறு நிறைச்சு. ஏன் உனக்கு வயிறு நிறையலையா? 5 சப்பாத்தி ஒசையாம திண்டு உட்கார்ந்திருக்க சண்டா. அத்தாடி. பாத்துதான் இருக்கேன். 1.5 தோசை சாப்பிட்டேன். 5 சப்பாத்தி சாப்பிடுறதுல நீ சொல்றதுலாம் என்ன? இங்க பாரு. அம்மா பெண்களே, என்னுடைய வயிறு நிரம்பி விட்டது. சரி. இனிமே நிறைவிட்டு உங்களுடைய வயிறு தான். அததான் சொன்ன சீக்கிரமா இருப்பீங்க. இதோ படிங்கள் 3 பரல். சரி. இந்த பரலை சாப்பிட்டு 10 நிமிஷத்துல குழந்தை. ஆஹா. பரலை சாப்பிட்டு 10 நிமிடத்துல பிள்ளை. உடனே. அப்படின்னா எனக்கு ஒரு 3000. எங்க அக்காளுக்கு ஒரு 3000. என் தங்கச்சிக்கு ஒரு 3000 கொடுங்க. 5000. 5. அப்ப 5 6 11000 ரூபாய் கொடுங்க. ஆஹா. அவன் இத்தனை பரலமா என்ன செய்வானி? நாங்க பண்ணி செய்வோம். பிள்ளை படிக்கும். எப்படி? யாருக்காவது பிள்ளை இல்லைன்னு சொன்னா உங்ககிட்ட போய் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பேசி பணத்தை வாங்கி இந்த பக்கமா பைக்ல வச்சுட்டு பரலத்துக்கு வாய்ப்புல போட்டு உடனே டோட்டல் வரி ஃப்ரீ டெலிவரி. அப்படியே பெற்று கை கொடுத்து போயிட்டே உன்னோட தங்கச்சி எப்படி பேசுறா? அம்மா. ஃப்ரீ டெலிவரியா? அம்மா. காசே வாங்க மாட்டாங்களேமா? பஸ் சார்ஜ் கிடையாது. பஸ் சார்ஜியா? இல்லாதவங்க இலவசமா இல்லாதவங்களுக்கு இலவசமா கூட பெற்று கொடுப்போம். அப்ப பிள்ளை எப்படி வளர்ப்பாங்க? ஆமா அண்ணி சிக்கலுக்குடா எப்படியே வளர்த்துட்டு போறாங்க. சரி. வரமா என்ன? உனக்கு 11000 பரல் கொடுக்க முடியாது. சரி. ஒரு பரல் கிடைக்கிறதே உலக அதிசயம். சரி. பாருங்க. சொல்லுங்க. இந்த பரல சாப்பிடக்கூடிய சமயம் அம்மா உங்களுக்கு பிடித்த ஒரு மலர் எடுத்து தலையில சுட வேண்டும். சரி. சூடி இந்த பல்ல சாப்பிட்டு தண்ணீரை குடித்தால் போதும். சரி. வாந்தி வராது. சரி. தலைச்சுக்கு வராது. சரி. எந்த ஒரு கரகரப்பு வராது. வெட்டு குத்து எதுவும் நடக்காது. வாந்தி வராது, தலைச்சுக்கு வராது. பரவாயில்ல. அதுல என்ன இடையில ஒரு சொல்லி வெட்டு குத்து. அதான் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை. அறுவை மருத்துவம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. வயிற்றை கீற வேண்டிய அவசியமே இல்லை. சரி. உடனே குழந்தைதான். மகிழ்ச்சி. அப்பா பெண்களே உடனே சென்று பாருங்கள். நிச்சயம் உங்களை நினைத்தபடி குழந்தை வரை கிடைக்கும். சரி. நீங்க சொல்லி பாருங்கள். பரலை கொடுத்து விட்டு அம்மா மகாமுனிவர் சென்று விட்டார்கள். சரிதான். இந்த 3 அறைக்கு பெண்களை என்ன செய்கிறார்கள்? என்ன தீண்டார்கள்? பிட்டு மூபிருந்த பிரியமாக கோடி பிட்டு மூபிருந்த பிரியமாக கோடி
சரி. சந்தோஷமாக முனிவிடத்தில் விடைபெற்று பரலை வெற்றி கொண்டு வருகின்றார்கள். ஆமா. அழகாக நீராடினார்கள். சரி. நீலி நீலப்பூ எடுத்து சுடினாள். ஆமா. ஒரு பரலை எடுத்து சாப்பிட்டாள். சரி. கொஞ்சம் தண்ணீரை குடித்தாள். உடனே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். இந்த காளி பாரு குமுதப்பூவை சுடினாள். சரி. குமுதப்பூ என்றால் குமுதப்பூ என்று சொன்னால் ஊமத்தம்பூ. நீ தலையில வை, ரொம்ப நல்லா இருக்கும். ஏம்மா ஊமத்தம்பூ பறிச்சு சரி. உன் தலையில இந்த பக்கம் ஒண்ணு இப்படி இந்த பக்கம் ஒண்ணு வச்சு ரெண்டு கொண்டே ஊசி அப்படி குத்தி விட்டாச்சுன்னு வைத்தீங்க சரி. உன்னை பார்க்கறதுக்கு பொட்ட கழுதைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கும். ஏன் நீ வச்சாலும் கடமா தான் இருக்கும். இங்க பாரு, என்ன ஊமத்தப்பூ யாரும் வைக்க மாட்டாங்க. ஏமா ஊமத்தம்பூ தலையில வச்ச தலையில ஒரு பேர் கூட இருக்கா, செத்து போயிடும். அப்படியா? சரிப்பா, கொழுந்தியால் வாங்கி கொடு. சரி. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா. குமுதப்பூ என்று சொன்னால் சரி.